ஹாரிவுட்ஸ் மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரேண்டம் எண் எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த ரேண்டம் எண்ணோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை இந்த ரேண்டம் எண் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் வந்து நமக்கு கொடுக்குது. இது என்ன, எதுக்காக இந்த ரேண்டம் எண் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நான் வந்து எங்கேயாவது போய் செக் பண்ணணுமா, டிஎஸ்சி சென்டர் போகணுமா, இல்லை வேற எங்கேயாவது வர வைப்பாங்களா, இல்லை வந்து ஆன்லைன் முறையில் இது எல்லாமே நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுதான் உங்களுடைய ரேங்கிங் அல்லது ரேங்க் லிஸ்ட் வெளியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் தான் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுது, எந்த பிரான்ச் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஸோ ஜூலை 10ஆம் தேதி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன மாதிரியான எவ்வளோ பேர் நம்ம வந்து இன்றைக்கி போட்டி போட போகிறாங்க, எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4 அப்படிலாம் நடக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அப்படியெல்லாம் இந்த தடவை ரவுண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரே ரவுண்டு, ஒன் ஷாட் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து வந்திருக்குது. பட் எனிவே இப்போதைக்கு இது வந்து கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸ் கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அது எப்படி, அதில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை வந்து இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம டேட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2,53,984 அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது. இதில் வந்து 1,93,954 அப்ளிகேஷன்ஸ் வந்து தற்போது சரியான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைன் முறையில் உங்களுடைய சர்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக எடுத்து வெரிஃபை பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேயே 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துக்கலாம். பதட்டப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணவங்க தெரிய, கூடுமான வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயம் வேணாம். எனக்கு இது மாதிரி அந்த தப்பு பண்ணிட்டேன் சார், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் தப்பு பண்ணிட்டேன் சார், அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக என்னுடைய ஃபோன் நம்பரில் கூப்பிடுங்க, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரேண்டம் எண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ரேண்டம் எண் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடென்டிட்டி. அதாவது இத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த இத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷனில் உங்களை எப்படி தனிப்பட்ட முறையில் கண்டறிவது. இப்போ உதாரணத்துக்கு சுதாகர்னு ஒருத்தர் இருக்காருன்னா, சுதாகர் அப்படிங்கிற அதே பேரில் எத்தனையோ சுதாகர் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். ரெண்டாவது, அதே சுதாகர்னு எடுத்துக்கிறீங்க, சுதாகரோட இனிஷியல் எஸ் சுதாகர்னு இருந்ததுன்னா இதே எஸ் சுதாகர் அப்படிங்கிறவர் வந்து எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவது, இப்போ வந்து சுரேஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒரு பிறப்பு தேதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் இதே சுரேஷுக்கு இன்னொரு பிறப்பு, அவருடைய பிறப்பு தேதி, டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிமிலாரிட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள். அது வந்து காஸ்ட் வைஸ் சிமிலாரிட்டி வரலாம், அல்லது வந்து டேட் ஆஃப் பர்த் வைஸ் சிமிலாரிட்டி வரலாம், பேர் வைத்தியாக வந்து சிமிலாரிட்டி வரலாம், இனிஷியலும் சேர்ந்து கூட சிமிலாரிட்டி வரலாம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தரை எப்படி நம்ம கண்டு அறிவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரியான மார்க்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாருக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லைங்களா அதில். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது 2 பேரையும் தனித்தனியாக எப்படி பிரித்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை தாண்டி யாருக்கு முன்னுரிமை கிடைக்கணுங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ முன்னுரிமை சரியான ஆளுக்கு தான் போய் சேர்ந்துருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டோம், இவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டோம். உதாரணத்துக்கு இவர் வந்து 1,01,000 அப்படின்னு ஒரு பேர், இன்னொருத்தர் 1,02,000 அப்படிங்கிறோம். இந்த 1,01,000 நம்பரும் 1,02,000 நம்பரும் பேரில் ஒரே மாதிரி இருந்தாலும், மார்க்கில் ஒரே மாதிரி இருந்தாலும், ஜாதி வரையாக ஒரே மாதிரி இருந்தாலும், நம்பர் வேற இருக்கிறதுனால யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த ரேண்டம் எண். அப்போ இந்த ரேண்டம் எண் வந்திருக்கு அப்படின்னாலே உங்களை அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளிட்டாங்கன்னா அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் அண்டர் ப்ராக்ரஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகே, பெண்டிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்ம அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத பட்டியலிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ரேண்டம் எண் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சார் எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு யூசர் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர் ஒரு
ஒரு பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்காக அப்ளிகேஷன் போடும்பொழுது ஒரு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் ஐடியில் போய் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கான ரேண்டம் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மெயிலுக்கும் சம்டைம்ஸ் மெயில் வந்திருக்கலாம், அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம், உங்களுடைய ரேண்டம் மெயில் இதுதான் அப்படின்னு வந்திருக்கலாம். ஸோ இது இருக்கா அப்படிங்கிறத மட்டும் மக்களே இப்போதைக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவுன்சிலிங்கை பொறுத்தளவு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் கொடுக்க போகிறோம், எப்படி கொடுத்தா நம்ம நினச்ச மாதிரியான காலேஜ் கிடைக்கும், இது எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரும். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குற மாதிரி பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து பேச இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.